தஞ்சாவூர் மாவட்டத்தின் தஞ்சாவூர் அமைதியான ஒரு கிராமம். காவிரியின் கவேரி ஒரு பெரிய கிளைவீடுகளின் பின்புறங்களை தழுவி மெல்லென ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கால்வாயின் கரையில்தான் கோவிந்தராஜனின் கோவிந்தராஜன் ரங்காவிலாசம் என்ற வீடு அமைந்திருந்தது. அதிகாலையின் பொன்வெயில் நீரில் பட்டு தெரித்து வீட்டின் முற்றத்தில் விழும்போது வெள்ளிக் குமிழ்களை வாரி இறைத்தது போல தோன்றும். அதிகாலையில் தூரத்து ஆலயங்களிலிருந்து எழும் மணி ஓசையும் ஆற்றில் ஓலமிட்டுச் செல்லும் படகுகளின் மெல்லிய சப்தமும் சேர்ந்துறங்க விலாசம் விழித்தெழும். 60 வருட கால அனுபவத்தின் சுருக்கங்கள் முகத்திலும் வாசத்தின் ஈரம் மனதிலும் வைத்திருந்த கோவிந்தராஜனின் வாழ்க்கையும் அந்த நதியைப் போலவே அமைதியானது. மனைவி லக்ஷ்மி எதிர்பாராத விதமாக பிரிந்து சென்றபோது இருண்டு போன அவரது உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்தவர்கள் மகன் ராம்நாத் மகள் சுமதி ஆவர். அவர்களின் சிரிப்பொலிகளை புள்ளிட்ட ஆன அந்த வீடு பின்னர் விழித்தெழவும் உறங்கவும் செய்தது. காவிரியின் குளிர்ந்த காற்றையும் தூரத்து கோவிலில் இருந்து வரும் நாதஸ்வர இசையையும் கேட்டு அவர்களை வளர்த்தார். இன்று ராம்நாத் துபாயில் பெரிய இன்ஜினியர் சுமதி திருமணம் முடிந்து பக்கத்து நகரத்தில் குடும்பத்துடன் வசிக்கிறாள். இருப்பினும் அவர்கள் இருவரின் மனதும் எப்போதும் தந்தை தனியாக இருக்கும் இந்த வீட்டை ஒரு காவல் தேவதை போல சுற்றிச் சுழன்று கொண்டிருந்தது. அது ஒரு சனிக்கிழமையின் சோம்பேறித்தனம் நிறைந்த நாள். ராம்நாத் விடுமுறைக்கு ஊருக்கு வந்து சில நாட்களே ஆகியிருந்தது. சுமதியும் கணவன் பாலா குழந்தைகளுடன் அதிகாலையிலே ஏரங்க விலாசத்திற்கு வந்து சேர்ந்தனர். முற்றத்திலிருந்த மாமரத்தடியிலிருந்த பிரம்பு நாற்காலிகளில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். காவிரியிலிருந்து வீசும் காற்றில் மாமர இலைகள் மெல்ல அசைந்தன. அப்பா ரொம்பவே இழைச்சிட்டீங்களே. சுமதி பாசத்துடன் அப்பாவின் தோளில் கை வைத்தாள். அந்த தொடுதலில் ஒரு மகளின் முழுமையான அக்கறை நிறைந்திருந்தது. கோவிந்தராஜன் வாஞ்சையுடன் சிரித்தார். காலம் கன்னங்களில் இழைத்த கோடுகளுக்கு மத்தியிலும் அந்த சிரிப்பிற்கு தனி அழகு இருந்தது. எனக்கு என்ன சோர்வு கண்ணு, நீங்க எல்லோரும் இப்படி கண் முன்னாடி வந்து உட்கார்ந்தா என்னோட எல்லா சோர்வையும் வலியையும் அந்த ஆற்று நீர் எடுத்துட்டு போயிடும். ராம்நாத்தின் கண்கள் அப்பாவின் கையில் இருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானின் திருவுருவம் பதித்த சிறிய பிரார்த்தனை புத்தகத்தில் நிலைத்தது. உங்க பெருமாள் கூப்பிடுறதுக்கு ஒரு குறையும் இல்லை இல்லையா? அந்த கேள்வியை கேட்டதும் கோவிந்தராஜனின் கண்கள் ஒருவித பக்தியால் பிரகாசித்தன. அவர் இல்லாம நமக்கு என்னப்பா இருக்கு? உன் அம்மா போனப்ப உடைஞ்சு போன என்னை தாங்கி பிடிச்சது என் கண்ணன்தான். எனக்கு உங்களை கொடுத்ததும் அவர், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்ததும் அவர். எல்லாமே அவர்தான். அவரது வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது. அதிகாலையில் நீராடி அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு செல்வது, திரும்பி வந்து டீயையும் பேப்பரையும் எடுத்துக்கொண்டு வராந்தாவில் அமர்வது, அப்புறம் தோட்டத்துச் செடிகளுடனும் கூடு திரும்பும் பறவைகளுடனும் பேசிக்கொண்டிருப்பது. பக்கத்து வீட்டுக்காரரான சிவாசாமி அவருக்கு உலக விவகாரங்களை பேச ஒரே நண்பர். மாலை நேரங்களில் மதிலருகில் நின்று அவர்கள் மணிக்கணக்கில் பேசுவார்கள். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை வார்த்தைகளாக வெளிவந்தது. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பிள்ளைகள் ஆவலுடன் அப்பாவை பார்த்தனர். அடுத்த மாசம் எனக்கு ஷஷ்டியப்த பூர்த்தி 60வது பிறந்த நாள். அன்னைக்கு என் பெருமாள் முன்னாடி ஒரு விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும். ஒரே ஒரு நாள் அந்த சந்நிதியில் ரங்கநாதரின் காலடியில். வார்த்தைகள் இடர அந்த கண்கள் நிறைந்து வழிந்தன. ராம்நாத்தும் சுமதியும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையில் ஒரே ஒரு முடிவே இருந்தது. தங்களை உயிருக்குயிராக நேசிக்கும் ஒரு தந்தையின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசை. அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். பாகம் 2. ஒரு புனித யாத்திரைக்கான ஏற்பாடு. அப்பாவின் ஆசையை கேட்ட நொடியிலிருந்து ராம்நாத் மற்றும் சுமதி மனங்களில் ஸ்ரீரங்கம் பயணத்தின் மணி ஓசை ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. அது ஒரு சாதாரண பயணம் அல்லதங்களை வளர்த்தெடுத்த தந்தையின் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவை நோக்கிய ஒரு யாத்திரை. ராம்நாத் தாமதிக்கவில்லை. உடனே ரயில் டிக்கெட்டுகளை பதிவு செய்தார். ஸ்ரீரங்கத்தில் தேவஸ்தான விருந்தினர் இல்லத்தில் வசதியான ஒரு அறையையும் ஏற்பாடு செய்தார். சுமதியின் பொறுப்பு அப்பாவுக்கு உடுத்திக் கொள்வதற்கான வேட்டி மற்றும் துண்டுகளை வாங்குவது, வழிபாடுகளுக்கான வழிபடு, ஒரு நீண்ட பட்டியலை தயாரிப்பது எல்லாம் இருந்தது. ரங்கவிலாசத்தில் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு திருவிழாவின் கொண்டாட்டம் நிறைந்திருந்தது. பயணம் புறப்படுவதற்கு முந்தைய நாள் மாலை கோவிந்தராஜன் தன் அறையிலிருந்த பழைய மர மேசையருகில் அமர்ந்து டைரியை திறந்தார். காலத்தின் பழமையால் பக்கங்களுக்கு மஞ்சள் நிறம் படர்ந்திருந்தது. அவர் பேனாவை எடுத்து மெதுவாக ஏதோ எழுதினார். அந்த பக்கத்தை மிக கவனமாக கிழித்து 4ஆக மடித்து தன் சட்டையின் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக் கொண்டார். எதிர்பாராத விதமாக அறைக்குள் வந்த ராம்நாத் அதை பார்த்தார். அப்பா, என்ன எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை மகனே, பழைய ஏதோ கணக்குகளை நினைத்தபோது குறித்து வைத்தேன். ஒரு மெல்லிய சிரிப்புடன் அவர் ஒதுங்கினார். அவசரத்தின் காரணமாக ராம்நாத் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாலை வழக்கம் போல சிவசாமி மதிலருகில் வந்தார். என்ன கோவிந்த ராஜன் முகத்தில் ஒரு தனிப்பொலிவு இருக்கிறதே என்று.
கோவிந்தராஜன் பெருமையுடனும் சந்தோஷத்துடனும் கூறினார். என் பிள்ளைகள் என்னை திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க சிவசாமி. என் 60வது பிறந்தநாள் பெருமாள் முன்னாடி. இதைவிட இந்த ஜென்மத்தில் எனக்கு என்ன வேண்டும்? அவரது மகிழ்ச்சியைக் கண்டு சிவசாமியின் மனமும் நிறைந்தது. பாக்கியசாலி நீங்க. பிள்ளைகளின் பாசம் கிடைப்பதை விட பெரிய புண்ணியம் வேறில்லை. நல்ல பிரார்த்தனை செஞ்சிட்டு வாங்க. அன்று இரவு உணவு மேசையைச் சுற்றி அமர்ந்தபோது கோவிந்தராஜன் பிள்ளைகளிடம் சொன்னார். நாளைக்கு பெருமாள் முன்னாடி போகும்போது நான் உங்களுக்காக எதையும் கேட்கப் போறதில்லை. கேட்காமலேயே அவர் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டார். நான் நன்றி சொன்னால் மட்டும் போதும். இந்த ஜென்மம் கொடுத்ததற்கும் உங்களைப் போன்ற பிள்ளைகளை கொடுத்ததற்கும். அந்த வார்த்தைகளில் உள்ள அன்புக்கு முன்னால் ராம்நாத்தின் மற்றும் சுமதியின் கண்கள் குளமாயின. பாகம் 3 அரங்கனின் சந்நிதியில் திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில் இறங்கும்போது சூழ்நிலையில் பக்தியின் வாசனை கலந்திருந்தது. கற்பூரம் மற்றும் சந்தனத்திரியின் நறுமணம், நாமஜபங்களின் அலைகள், ஹோட்டல்களில் இருந்து எழும் நெய் ரோஸ்டின் மனம். கோவிந்தராஜன் கண்களை மூடி அந்த புண்ணிய பூமியில் கால் வைத்தார். அவரது ஒவ்வொரு அணுவிலும் பெருமாள் மீதான பக்தி நிறைந்திருந்தது. அறைக்குச் சென்று விரைவில் குளித்து உடைமாற்றி அவர்கள் ஆலயத்திற்கு நடந்தனர். ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழையும்போது கோவிந்தராஜனின் இதயம் ஒரு சிறு குழந்தையைப் போல வேகமாக துடித்தது. தங்க கொடிமரத்தையும் தீப ஒளியில் மூழ்கியிருந்த கருவறையையும் ஸ்ரீகோயில் கண்டு அவர் கைகூப்பி நின்றார். அந்த முகத்தில் பல வருடங்களாக மனதில் சுமந்து கொண்டிருந்த கனவு நிறைவேறியதன் திருப்தி நிறைந்திருந்தது. அதிகாலை 3 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் காண நின்றபோது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியிலும் அவர் தனிமையில் இருந்தார். அவரும் அவரது பெருமாளும் மட்டும். அலங்காரங்கள் இல்லாத அந்த சிறிய மூலவர் வடிவத்தைக் கண்டு அவர் எல்லாவற்றையும் மறந்து அழுதார். அது துக்கத்தின் கண்ணீர், அல்லானந்தத்தின் உச்சத்திலிருந்து வழிந்த கண்ணீர். நாள் முழுவதும் அவர்கள் ஆலயத்திலேயே செலவழித்தனர். அப்பாவுக்கு இடையான காணிக்கைகளை செலுத்திபால் பாயசம் வழிபாடும் செய்தனர். ஒவ்வொரு நொடியும் கோவிந்தராஜன் ஒரு குழந்தையைப் போல உற்சாகமானார். பிள்ளைகள் அவரது ஆனந்தத்தைக் கண்டு மனதார சிரித்தனர். தங்கள் வாழ்க்கையின் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாட்களில் ஒன்றாக அவர்கள் அதை மனதில் குறித்துக் கொண்டனர். மாலை நெருங்கத் தொடங்கியது. தீபாராதனைக்கான மணி ஓசை ஒலிக்கத் தொடங்கியது. ஆலயமும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளும் ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகளின் தங்கப் பிரகாசத்தில் குளித்து நின்றன. அந்த தருணங்களில் குடும்பம் ஒன்று சேர்ந்து ஆனந்தத்தின் உச்சியில் இருந்தது. தங்களை சூழ்ந்து கொள்ளப் போகும் இருளின் ஆழத்தைப் பற்றி அவர்கள் அறியவில்லை. பாகம் 4 எதிர்பாராத திருப்பம். தீபாராதனையின் மணி ஓசை உச்சத்தை அடைந்தபோது கோயில் வளாகம் உண்மையில் ஒரு மக்கள் வெள்ளமாக மாறியது. கற்பூர தீபத்தின் ஒளியில் பெருமாளின் வடிவம் பிரகாசமான போது நாராயணாரங்காரங்கா என்ற மந்திர ஒலி வானத்தை நோக்கி உயர்ந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒருமிக்க பெருமாளை ஒரு நொடி காண முன்னோக்கி நகர்ந்தனர். ராம்நாத் ஒரு கையால் அப்பாவின் கையையும் மறுகையால் சுமதியின் கையையும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார். திடீரென பின்னால் இருந்து ஒரு வலுவான தள்ளுதல் ஏற்பட்டது. மக்கள் கூட்டம் ஒரு அலை போல முன்னோக்கி பாய்ந்தது. அந்த கூட்ட நெரிசலில் அவர்களின் கைகள் பிரிந்தன. அப்பா என்று ராம்நாத் தன் முழு பலத்தையும் திரட்டி அழைத்த போதும் அந்த குரல் பக்தர்களின் ஆரவாரத்தில் மூழ்கிப் போனது. அந்த தள்ளுமுள்ளுவில் சிக்கி கோவிந்தராஜன் தனது கட்டுப்பாட்டை இழந்தார். அவர் முன்னால் இருந்த ஒரு கருங்கல் தூணில் மோதினார். தலையின் பின்பகுதியில் ஏதோ ஒன்று பலமாக தாக்கியது போல தோன்றியது. லேசான ஒரு வலி மூளையில் பரவியதை தவிர மக்கள் கூட்டத்தின் சத்தத்தில் அதை யாரும் கவனிக்கவில்லை. சிலரின் கால்களில் மிதிப்படுவதிலிருந்து எப்படியோ எழுந்து அவர் கூட்டத்துடன் சேர்ந்து நகர்ந்தார். நெரிசல் சற்று குறைந்தபோது ராம்நாத்தும் சுமதியும் பீதியுடன் சுற்றிலும் பார்த்தனர். அப்பாவை காணவில்லை. முதலில் அவர்கள் அருகில் எங்காவது மாறியிருப்பார் என்று நினைத்தனர். அவர்கள் பெயர் சொல்லி நடக்க ஆரம்பித்தனர். அப்பா, கோவிந்தராஜன். ஆனால் எந்த பதிலும் இல்லை. நேரம் கடந்து செல்லச் செல்ல அவர்களின் நெஞ்சில் இருந்த தீப்பற்றி எரிந்தது. அவர்கள் ஆலயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அலைந்தனர். காணும் அனைவரிடமும் புகைப்படத்தை காட்டி விசாரித்தனர். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் வந்து போகும் அந்த புண்ணிய நகரத்தில் ஒருவரை கண்டுபிடிப்பது எளிதல்ல. தீபாராதனையின் தங்க வெளிச்சம் மெதுவாக மங்கியது. அவர்களின் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது. பாகம் 5 தொலைந்து போனவர். மக்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறிய கோவிந்தராஜன் ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றார். தலைக்குள் ஒருவித மரத்துப்போன உணர்வு. சுற்றியுள்ள உலகம் முற்றிலும் அந்நியமாக தோன்றியது. தான் யார்? எங்கிருந்து வந்தேன்? ஏன் இங்கே நிற்கிறேன்? கேள்விகள் மட்டுமே, பதில்கள் இல்லை. நினைவுகளின் புத்தகத்தில் உள்ள பக்கங்களை யாரோ அழித்துவிட்டது போல சூன்யம். அவர் தன் கைகளை நோக்கினார். சுருங்கிய தோல். உடையை பார்த்தார். வெள்ளை வேட்டியும் துண்டும். தான் யார் என்று ஒரு பிடியுமில்லை. ஆனால் மனதில் ஒரே ஒரு நாமம் மட்டும் மணி ஓசை போல ஒலித்துக் கொண்டிருந்தது. ரங்காரங்கா ஸ்ரீரங்கநாதா. ஆமாம்தான், பெருமாளை காண வந்த ஒரு பக்தன்.
அவ்வளவுதான் அவருக்கு உறுதியாக தெரிந்தது. ஆனால் கூட இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? நினைவுக்கு கொண்டுவர முயற்சிக்கும்போது தலைக்குள் வலி அதிகமாகியது. அன்று இரவு கோயில் நடை அடைக்கப்பட்டபோது அவர் வெளியே உள்ள நடைபாதையில் சோர்ந்து உட்கார்ந்தார். பசி வயிற்றில் எரிந்தது. பயமும் தனிமையும் ஒரு போர்வையைப் போல அவரைச் சூழ்ந்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த பாசமுள்ள தந்தை ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் அடையாளம் தெரியாத ஒரு யாசகராக உறங்கினார். நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ்ந்த நினைவுகளையும் கனவுகளையும் இழந்த அந்த மனிதர் சுருண்டு படுத்திருந்தார். பாகம் 6. 2 வருடங்கள் கழித்து 2 வருடங்கள் ஒரு பெருமூச்சு போல கடந்து சென்றன. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தின் அடியில் சடை பிடித்த முடியும் தாடியுடன் ஒரு மனிதன் நிரந்தரமாக உட்காரத் தொடங்கினார். பக்தர்கள் கொடுக்கும் சாதத்தையும் பழத்தையும் உண்டு இரவும் பகலும் பெருமாளை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பைத்தியக்காரர். மக்கள் அவரை பல பெயர்களில் அழைத்தனர். யாரும் அந்த மனிதனின் கடந்த காலத்தை அறிந்திருக்கவில்லை. அது நினைவுகளை இழந்த கோவிந்தராஜன்தான். அவரது உலகம் அந்த ஆலமரமும் முன்னால் உள்ள தங்க கருவறையும் மட்டுமே. சிந்தனைகளுக்கு ஒரு ஒழுங்கும் இல்லை. சில நேரங்களில் ஆற்றின் அலைகள் 2 சின்ன குழந்தைகளின் சிரிப்பு பாசத்துடன் அப்பா என்று அழைக்கும் மெல்லிய குரல். தெளிவற்ற சில படங்கள் மனதில் மின்னும். அடுத்த நொடி அது ஒரு பைத்தியக்கார சிரிப்பிலோ அல்லது ஒரு வெடிப்பான அழுகையிலோ கரைந்து போகும். தான் ஏன் இங்கே இருக்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லையானால் இங்கிருந்து போக முடியாது என்று மட்டும் தெரியும். ரங்கநாதர் ஒரு நாள் தன்னை கூப்பிடுவார் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் உள்ளுக்குள் இருந்தது. அதே சமயம் தூரத்து தஞ்சாவூரிலும் துபாயிலுமாய் அவரது பிள்ளைகள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல போராடிக் கொண்டிருந்தனர். ராம்நாத்தின் மேசை மீது எப்போதும் அப்பாவின் புகைப்படம் இருந்தது. சுமதியின் பிரார்த்தனைகளில் அப்பாவை தவிர வேறொன்றுமில்லை. காலம் காயங்களை ஆற்றும் என்பது வெறும் வார்த்தை என்று அவர்கள் உணர்ந்தனர். சில நினைவுகள், சில இழப்புகள் காலம் செல்லச் செல்ல நம்மை ஆழமாக வேட்டையாடும். பாகம் 7. சிவசாமியின் அடையாளம். ஒரு கார்த்திகை மாத புலர்ச்சியில் பக்கத்து வீட்டுக்காரரான சிவசாமி குடும்பத்துடன் தீர்த்த யாத்திரைக்காக ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். தரிசனம் முடிந்து வெளியே வந்து பிரசாதத்திற்காக வரிசையில் நிற்கும்போதுதான் யாசகர்களுக்கு மத்தியில் அவர் அந்த முகத்தை கண்டார். முதலில் சிவசாமியால் அதை நம்ப முடியவில்லை. இளைத்து கிழிந்த ஆடைகளை அணிந்து சடை பிடித்த முடியுடன் ஒரு பிச்சை பாத்திரத்திற்கு முன்னால் அமர்ந்திருக்கும் உருவம். ஆனால் அந்த கண்கள், அது கோவிந்தராஜனின் அதே பாவம், அதே பார்வை. அவர் நம்பிக்கையின்றி அந்த உருவத்தின் அருகில் சென்றார். கோவிந்தராஜன் அழைப்பை கேட்டதும் அந்த பித்தன் அதிர்ந்து தலையை உயர்த்தினார். அந்த குரல் அவருக்கு பல வருடங்களின் பழமையான ஒரு நினைவைப் போல தோன்றியது. ஆனால் நினைவின் அடைந்திருந்த கதவில் அது ஒரு சிறிய தட்டுதல் மட்டுமே. அறிமுகமில்லாத ஒருவர் தன் பெயரை அழைப்பதை கேட்டு அவர் பயந்தார். கண்களில் பீதி நிறைந்தது. அடுத்த நொடிகையில் இருந்த பாத்திரத்தை எரிந்துவிட்டு அவர் மக்கள் கூட்டத்திற்குள் ஓடி மறைந்தார். சிவசாமி திகைத்து நின்றார். தான் தவறு செய்யவில்லை. அது கோவிந்தராஜன்தான், அவரது பிரிய நண்பர். பாகம் 8. முடிவு மற்றும் கடிதம். சிவசாமி ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. உடனே ராம்நாத்தின் எண்ணுக்கு அழைத்தார். மூச்சு திணறலுடன் அவர் சொன்னார், மகனே ராம்நாத், நான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறேன். நான் கோவிந்தராஜனை பார்த்தேன். நம்ம கோவிந்தராஜனை. போனின் மறுமுனையில் ஒரு நொடி மூச்சடைத்த அமைதி. பிறகு நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் கலந்த ராம்நாத்தின் குரல், என்ன சிவசாமி மாமா சொல்றீங்க? அப்பாவையா? எங்கே? சிவசாமி நடந்த அனைத்தையும் விவரித்தார். கேட்டு முடித்தபோது ராம்நாத்தின் கைகள் நடுங்கின. அணைந்து விட்டதாக நினைத்த நம்பிக்கையின் கங்கு மீண்டும் பற்றி எரிந்தது. அவர் உடனே சுமதிக்கு அழைத்தார். செய்தியை கேட்ட அவள் மகிழ்ச்சியால் வெடித்து அழுதாள். அடுத்த விமானத்திற்கே ராம்நாத் ஊருக்கு டிக்கெட் எடுத்தார். 2 வருட காத்திருப்பு பிரார்த்தனை. எல்லாம் பலனளிக்கப் போகிறது. அவர்கள் மீண்டும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி விரைந்தனர். இந்த முறை தங்கள் அப்பாவை திரும்ப வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன். நாட்கணக்கில் ராம்நாத்தும் சுமதியும் சிவசாமியும் சேர்ந்து ஸ்ரீரங்கத்தின் ஒவ்வொரு மூலையையும் சல்லடை போட்டு தேடினர். சத்திரங்களிலும் லாட்ஜ்களிலும் தெருவோரங்களிலும் அவர்கள் அப்பாவின் புகைப்படத்துடன் நடந்தனர். சிலர் பார்த்ததாகச் சொன்னார்கள், மற்றவர்கள் தெரியாது என்று கைவிரித்தனர். ஆனால் கோவிந்தராஜனை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிவசாமி கண்ட பிறகு அவர் எங்கோ மறைந்துவிட்டார். நம்பிக்கை மீண்டும் மங்கத் தொடங்கிய ஒரு அதிகாலையில் ராஜகோபுரம் அருகேயுள்ள ஒரு டீ கடையில் உட்கார்ந்து ராம்நாத் டீ குடித்துக் கொண்டிருந்தார். முன்னால் இருந்த பேப்பரின் உள்ளூர் பக்கத்தில் அவரது கண்கள் தற்செயலாகச் சென்றன. நாய்களால் கடித்து குதறப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு செய்தியின் தலைப்பை பார்த்து கதி கலங்கினார். கும்பகோணம் அருகிலுள்ள ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக செய்தியில் இருந்தது. அதை அலட்சியப்படுத்த முயன்றாலும் செய்தியுடன் இணைந்த மங்கலான அடையாளம் தெரியாத ஒரு புகைப்படம் அவரது கவனத்தை ஈர்த்தது. அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது ராம்நாத்தின் இதய துடிப்பு அதிகரித்தது.
அதில் ஏதோ ஒன்று ஒரு மெல்லிய ஒற்றுமை. அவரது உள்ளுக்குள் ஒரு அபாயமணி ஒலித்தது. நடுங்கும் கைகளுடன் அவர் சுமதிக்கு அழைத்தார். மனம் உறைந்த நிலையில் அவர்கள் கும்பகோணம் தாலுகா மருத்துவமனை நோக்கி ஒரு டாக்ஸியில் பயணம் புறப்பட்டனர். அந்த பயணத்தில் யாரும் எதுவும் பேசவில்லை. சுமதி கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். ராம்நாத் வெளியே உள்ள காட்சிகளை சூன்யமாக பார்த்து கொண்டிருந்தார். அது தங்கள் அப்பாவாக இருக்கக்கூடாது என்று அவர்களின் ஒவ்வொரு மூச்சும் பிரார்த்தனை செய்தது. மருத்துவமனையின் வாயிலே கடந்து அவர்கள் உள்ளே நடந்தனர். மருந்தின் மற்றும் மரணத்தின் வாசம் நிறைந்த குளிர்ந்த தாழ்வாரங்கள். ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும்போதும் அவர்களின் கால்களுக்கு பாரம் கூடுவதாக தோன்றியது. கடைசியில் பிரேத அறை மார்ச்சுவரி என்று எழுதிய பலகைக்கு முன்னால் அவர்கள் நின்றனர். அவர்களின் இதயம் நின்றுவிடும் என்று தோன்றியது. ஒரு போலீஸ்காரர் அவர்களை அணுகினார். நீங்க தானா ஃபோன் செஞ்சது? ராம்நாத் ஒரு இயந்திரம் போல தலையாட்டினார். வாங்க. அந்த குளிர்ந்த அறைக்குள் நுழையும்போது தங்கள் வாழ்க்கையின் மிகவும் வேதனை நிறைந்த தருணத்தில்தான் கால் எடுத்து வைக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். இதயத்தை உடைக்கும் காட்சி. ஒரு ஸ்டீல் மேசையில் வெள்ளை துணியால் மூடப்பட்ட ஒரு உருவம். போலீஸ்காரர் துணியின் தலைப்பகுதியை மெதுவாக நீக்கினார். அந்த காட்சியைக் கண்டு சுமதி அலறி கத்தியபடி தரையில் சரிந்தாள். ராம்நாத் ஒரு சிலை போல நின்றார். நாய்களால் கடித்து குதறப்பட்டு உருமாறிய அந்த முகம். இருந்தாலும் அந்த நெற்றியும் மூக்கும் அது தங்கள் அப்பாவின் உடையது. நினைவுகளை இழந்து தெருவில் அலைந்து கடைசியில் யாருமறியாமல் தெரு நாய்களால் கொல்லப்பட்ட தங்கள் பாசமிகுந்த தந்தை. அவர்களின் உலகம் அந்த நொடியில் இடிந்து விழுந்தது. போலீஸ்காரர் இரக்கத்துடன் சொன்னார், இவரோட சட்டை பாக்கெட்ல இருந்து இது கிடைச்சது. நனையாம ஒரு பிளாஸ்டிக் கவரில் பொதிஞ்சிருந்தது. அவர் பத்திரமாக மடித்து வைத்திருந்த ஒரு காகிதத் துண்டை ராம்நாத்திடம் நீட்டினார். அதை பார்த்ததும் அவன் மனதில் பல வருடங்களுக்கு முந்தைய ஒரு படம் தெரிந்தது. பயணத்திற்கு முன் அப்பா டைரியில் இருந்து ஒரு தாளை கிழித்தெடுத்தது. தஞ்சாவூரில் உள்ளரங்க விலாசத்தில் அப்பாவின் மரண சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. வீடு அமைதியில் மூழ்கியிருந்தது. ராம்நாத்தும் சுமதியும் அப்பாவின் அறையில் இருந்த நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். அப்போதுதான் ராம்நாத் பிரேத அறையில் இருந்து கிடைத்த அந்த காகித துண்டை நினைவில் கொண்டார். நடுங்கும் விரல்களால் அவர் மடித்து வைத்திருந்த அந்த தாளை நிமிர்த்தினார். அது 2 வருடங்களுக்கு முன்பு அந்த பாழாய்ப்போன பயணத்திற்கு சற்று முன்பு அப்பா எழுதிய டைரியின் பக்கமாயிருந்தோ. அதிலிருந்த எழுத்துக்களுக்கு கண்ணீரின் ஈரம் இருந்தது. அவன் உரக்க வாசிக்கத் தொடங்கினான். அவன் குரல் இடறியது. என் பிள்ளைகள்தான் என் உலகம், என் புண்ணியமும். அவர்களுக்காக ஸ்ரீரங்கநாதரிடம் எதுவும் கேட்க வேண்டியதில்லை, நன்றி சொல்ல மட்டும்தான். ஒருவேளை இந்த பயணத்தில் எனக்கு ஏதேனும் நடந்தால் நான் மிகவும் சந்தோஷமாக பெருமாளின் காலடியில் இருப்பேன் என்று என் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பாசம்தான் என் புண்ணியம். அந்த பாசம் மட்டுமே எனக்கு போதும். வார்த்தைகளை வாசித்து முடிப்பதற்குள் ராம்நாத்தின் மற்றும் சுமதியின் கண்ணீர் அந்த காகிதத்தில் விழுந்து எழுத்துக்களை அழித்துக் கொண்டிருந்தது. துயரம் நிறைந்த ஒரு முடிவு. ஆனால் அந்த வார்த்தைகளில் அவர்களின் அப்பாவின் அடங்காத பாசம் நிறைந்திருந்தது. அவர்கள் உணர்ந்தனர், உடல் அழிந்தாலும் சில நினைவுகளுக்கு மரணமில்லை. அன்புக்கு மரணத்தை விட பெரிய சக்தி உண்டு என்று. அந்த நினைவுகளில், அந்த பாசத்தில் தங்கள் அப்பா எப்போதும் வாழ்வார் என்று. வீட்டின் பின்புறம் உள்ள காவிரியின் கிளை எதுவும் நடக்காதது போல அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது.